அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, டைட்டிலும் பார்த்திருப்பீங்க. சனி ஹோரை அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடனை நமக்கு முழுவதுமா அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹோரை. நம்ம இதுக்கு முன்னாடி செவ்வாய் ஹோரையில எப்படி கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி மைத்திரை முகூர்த்தத்துல நம்ம கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழிபாடை நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம சுக்கிர ஹோரையில நம்ம பணம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரிதான் சனி ஹோரை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹோரை. இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனி ஹோரை அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா சனிக்கிழமை வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஹோரை நேரம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்குள்ள வரக்கூடிய முதல் 1 மணி நேரத்துல நம்ம ஹோரை நேரம்னு சொல்லுவோம். அதாவது காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இது காமனான டைம் ஹோரைக்கு. அந்தந்த நாள் வரக்கூடிய அந்தந்த கிரகத்துக்கு இந்த ஹோரை வரும். இப்ப வெள்ளிக்கிழமைனா சுக்கிர ஹோரை 6 to 7, 1 to 2, 8 to 9. அதே மாதிரி சனிக்கிழமையில காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுதான் பாத்தீங்கன்னா ஹோரை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹோரை நேரம் அறிந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது ஆன்மீக ரீதியாகவும் சரி, சாஸ்திரங்கள் படியும் சரி, ஜாதக ரீதியாகவும் சரி, எல்லாவற்றிலுமே உண்மையான ஒரு விஷயம். இதை பத்தி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியே அவ்வளவா சொல்லவும் மாட்டாங்க. அவங்க ஃபாலோ பண்ற விஷயங்களை நமக்கு எல்லாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்ப இந்த யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்ம் வந்தனால நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஷேர் ஆகுது. ஸோ அதுல இந்த ஒரு விஷயத்த நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு பயனடைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் சீக்கிரமா அடையறதுக்கு உதவும். சனிக்கிழமையில பொதுவா நல்ல காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சனிக்கிழமை அப்படின்னாலே முன்னோர்களை நினைச்சு நம்ம இந்த காகத்துக்கு தயிர் சாதம் கலந்த எள்ளு கலந்த அந்த சாதத்தை வைக்கலாம். இல்ல நல்லெண்ணெய் எள்ளு கலந்த சாதத்தை வைக்கிறது முன்னோர்களோட ஆசையை நமக்கு பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமைகள்ல எந்த ஒரு சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க. அது ஒரு அசுப கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல அந்த ஒரு நாள்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. புதுசா வீடு வாங்கக்கூடாது, புதுசா நம்ம நகை வாங்கக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஆனாலும் கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும். அதாவது பாறைக்குள்ளும் நீர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அந்த சனி ஹோரையில நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. சனி பகவான் எப்பவுமே பாத்தீங்கன்னா கெடுக்கிற சாமி கிடையாது, கொடுக்கிற சாமி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது தண்டிக்கிற சாமி கிடையாது, கண்டிக்கிற சாமி தான். நம்ம செய்யற கர்மாவுக்கும் நம்ம செய்யற தவறுகளுக்கு ஏற்றபடி நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் வராம தட்டி போகிறதுக்கும், நமக்கு அதனால வருத்தப்படுறதுக்கும், நம்மளுடைய ஊழ்வினை அந்த கர்மவினை அனுபவிக்கிறதுக்கும் சில விஷயங்கள் நடக்கும். அது சனி பகவானால நமக்கு அதிகமா நம்ம பாதிப்படையும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம செய்யற பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலன் உண்டு, செய்யற புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த சனி ஹோரையில ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு அதீதமான சக்தி வாய்ந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த சனி ஹோரை. என்னால மைத்திரை முகூர்த்தத்துல அந்த நேரத்துல நான் தவற விட்டுட்டேன், என்னால அடைக்க முடியல. செவ்வாய்க்கிழமை எனக்கு குளிகை நேரத்துல கொடுக்க முடியல, செவ்வாய் ஹோரையில எனக்கு கடனை அடைக்கிறதுக்கு முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை செவ்வாய்க்கிழமை கொடுக்கறதுல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த சனி ஹோரையில காலையில 6 to 7, இல்ல மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்துல நீங்க எந்த 1 மணி நேரத்திலயாவது உங்களால தீர்க்க முடியாத கடனை ஒரு குறிப்பிட்ட தொகையாவது அந்த நேரத்துல நீங்க அடைச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த கடன் உங்களுக்கு திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு அந்த கடன் ஏற்படாத வகையில அந்த ஹோரை நேரம் உங்களுக்கு உதவி பண்ணும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சுபகாரியமா கருதப்படுது அந்த சனி ஹோரையில. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கடனை தீர்க்கிறோம், பண சம்பந்தப்பட்ட கடனை தீர்க்கிறோம், நம்மளோட பிறவி கடனை தீர்க்கணும், நம்மளுடைய பாவங்களை நம்ம பாவம் செஞ்சனால அப்படி கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நினைக்கிறவங்க பாத யாத்திரையா போறதுக்கு கூட இந்த ஹோரை நேரத்தை பயன்படுத்தினா அதுல வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிலம் தான் வாங்கக்கூடாது, ஆனா நிலத்துல விவசாயம் பண்றதுக்கும் மரம் செடி கொடிகள் பாத்தீங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்கும் விதைகள் ஊன்றுவதற்கும் இந்த சனி ஹோரை ரொம்பவே நல்லது, நல்லபடியா வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த நேரத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையோ இல்ல அந்த கணக்கை நம்ம முழுசா முடிச்சிடணும் அப்படின்னு யார்கிட்ட நீங்க கடன் பட்டிருக்கீங்களோ அவங்க கிட்ட இந்த கடனை நீங்க சனிக்கிழமை சனி ஹோரையில செஞ்சு பாருங்க. திரும்ப அவங்க கிட்ட நீங்க அந்த கடனை வாங்க மாட்டீங்க. கடனே வராத அந்த சூழ்நிலை நமக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சனிக்கிழமையில அந்த நேரத்துல நீங்க ஜிபே பண்றது, இல்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நீங்க பணம் தரணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த ஜிபே பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது.
சோ இந்த கடனை தீர்க்கக்கூடிய இந்த சனி ஹோரையில நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்யலாம். அதுவும் வந்து நம்மளுடைய பிறவி கடனை மட்டும் இல்ல, நம்முடைய பண கஷ்டத்தை, நம்மளுடைய பண கடனை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். பொதுவா வந்து சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எள்ளு தீபம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த எள்ளு தீபம் வந்து போடுறது வந்து எதுக்காக அப்படின்னா, சனி பகவானுக்கு உரிய அந்த தானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எள்ளு. இத வந்து நம்ம வந்து ஏத்தும் போது நமக்கு சனியினால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள், பிரச்சனைகள் இது எல்லாமே அகலும். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கடனை வந்து இந்த சனிக்கிழமைகள்ல அந்த ஹோரை நேரத்துல, அந்த 1 மணி நேரத்துல யாரால வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை, கடன் பிரச்சனையோ அவங்க கிட்ட எப்படியாவது அந்த கடனை வந்து அடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சனிக்கிழமையில கொடுங்க. சனிக்கிழமை இன்னொரு கடவுளுக்கு ரொம்ப விசேஷமானது பெருமாள். பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பா இருக்காரு. அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை தான் அவருக்கு விசேஷமானது. அப்படி இருக்கும்போது அவரை பத்தி உங்களுக்கே தெரியும், குபேரன்ட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால திருப்பதியில அவ்வளவு செல்வம் வந்து சேருது, அந்த கடனை வந்து அடைக்கிறாரு பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ அப்படிப்பட்ட சனிக்கிழமையில பெருமாளுக்கும் வந்து உகந்தது. சோ அதனால அந்த நாள்ல பெருமாளையும் வணங்கிட்டு நீங்க நல்லபடியா அந்த விஷயத்த வந்து செய்யுங்க. எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை உங்களுக்கு நான் ஆட் பண்றேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கினது 10,000 அமௌண்ட். ஆனா வந்து அந்த 10,000 அமௌண்ட்ல வந்து அவங்களால வந்து நிறைய வட்டியே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கட்டிட்டேன் சகோதரி. அதனால வந்து எனக்கு ரொம்ப வந்து மன உளைச்சலா இருந்துச்சு. குளிகை நேரத்துல நான் வந்து பார்த்து கரெக்டா வந்து இந்த கடனை வந்து அடைச்சேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பாதி அமௌண்ட்டை வந்து அடைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் 2,000 தான் இருக்கு, அதையும் நான் இந்த மாசத்துல அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிகை நேரமா இருக்கட்டும், அதே மாதிரி ஹோரை நேரம், செவ்வாய் ஹோரை, அதே மாதிரி இந்த மாதிரி சனி ஹோரை, மைத்ரேயி முகூர்த்தம், இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி சீக்கிரமா நம்ம கடனை வந்து அடைங்க. இது மாதிரி சூட்சம வழிபாடு, சூட்சம விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொன்னதுதான். அதெல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஆனா சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வீடியோ பதிவுலாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல ஒண்ணு நமக்கு ஒன்றும் காசு வந்து செலவாக போறது இல்லை. நம்மளோட மன உளைச்சலும் குறைய போகுது, நம்மளுடைய கடனும் வந்து குறைய போகுது. இந்த பொருளை வாங்குங்க, இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ற நபர்களை தேடிதான் நம்ம நிறைய பேர் இப்ப போயிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வாங்க வேணாம், இதை விட முக்கியமா நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் செஞ்சு பாருங்க, நம்ம குடும்பம் நல்லா இருக்கு, நம்மளோட கடன் வந்து தீரும், நம்மளுடைய செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்ற மாதிரி வீடியோக்கள் வந்து நிறைய வந்து பாக்குறதும் இல்லை, அதை நம்ம பயன்படுத்துறதும் இல்லை. ஏன்னா அதுல 1008 கேள்விகள், சந்தேகங்கள் வரும். ஆனா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒருத்தவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட வந்து சேல்ஸ் பண்றவங்களா இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்களே இன்னொரு ப்ராடக்ட வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, இன்னொரு ப்ராடக்ட ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள நம்ம எடுத்து எந்த கேள்வியும் நம்ம கேட்கறது இல்ல. அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர் இவங்க தான் அதிகமாயிட்டே போறாங்க. என்னங்க நேத்து இந்த பவுடர் போட்டீங்க, இன்னைக்கு இந்த கிரீம் போடுறீங்க, அப்ப ரெண்டுல எதுங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம், நான் வந்து விளம்பரம் தான் பண்ண முடியும், இதை பத்தி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம சேனல்ல ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும், நம்முடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்க எதனால வந்து அதிகமா பிரச்சனைக்கு உள்ளாவாங்களோ அந்த விஷயத்த வந்து எடுத்து நான் எதுல கஷ்டப்பட்டனோ அதுல எப்படி நான் மீண்டு வந்தனோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன். சோ அதனால வந்து சனி பகவான்ல வேண்டிக்கிட்டு, பெருமாளையும் வேண்டிக்கிட்டு நல்லபடியா சனி ஹோரையில இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி, முருகப்பெருமான அருளோடையும் பெருமாளுடைய அருளோடையும் நல்லபடியா வந்து இன்னைக்கு சனிக்கிழமையில உங்களுடைய கடனை வந்து அடைக்கிறதுக்கான வழியை வந்து முயற்சி பண்ணுங்க. இந்த வாரம் இல்லாட்டியும் சனிக்கிழமை வார வாரம் வரும். கண்டிப்பா வந்து நீங்க ஏதாவது ஒரு வாரத்துல சனிக்கிழமையில சனி ஹோரையில இந்த கடன் நிவர்த்தி பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க. இதை பரிகாரம்னே சொல்லலாம். இந்த கடன் நிவர்த்தி வேலையை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க வேல்யூபிளான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. நன்றி.